Lord, ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Praise the Lord. Glory be to the name of the Lord. இந்த காலை வேளையிலேயும் மீண்டும் ஒரு முறை தேவனுடைய வார்த்தையை தியானிக்க கர்த்தர் நமக்கு அளித்த இந்த மகா பெரிய கிருபைக்காய் கர்த்தரை நான் மனப்பூர்வமாய் ஸ்தோத்திரிக்கிறேன். I once again thank God for giving us this great opportunity to meditate the word of God this morning. இந்த நாளிலேயும் கர்த்தர் நம்ம ஒவ்வொருவரோடும் தயவாக பேசுவாராக. Even today may the Lord graciously speak with each one of us. இன்றைக்கு தம்முடைய தயவுள்ள சித்தத்தை நம்முடைய வாழ்க்கையிலே அவர் நிறைவேற்றுவாராக. May the Lord fulfill his very will in our life even today. கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். Let us close our eyes and pray. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. அதிகாலை நேரம் அப்பாவும் பாதம் ஆர்வமாய் வந்திருக்கிறே. உம் நாமம் சொல்லி ஓய்வின்றி பாடி உள்ளம் மகிழ்ந்திருப்பே. உம் நாமம் சொல்லி ஓய்வின்றி பாடி உள்ளம் மகிழ்ந்திருப்பே. கூக்குரல் கேட்பவரே நன்றி நன்றி ஐயா. கூக்குரல் கேட்பவரே நன்றி நன்றி ஐயா. குறைகளை தீர்ப்பவரே நன்றி நன்றி ஐயா. எந்தன் கூரைகளை தீர்ப்பவரே நன்றி நன்றி ஐயா. அதிகாலை நேரம் அப்பாவும் பாதம் ஆர்வமாய் வந்து நிற்கிறே. உம் நாமம் சொல்லி ஓய்வின்றி பாடி உள்ளம் மகிழ்ந்திருப்பே. உம் நாமம் சொல்லி ஓய்வின்றி பாடி உள்ளம் மகிழ்ந்திருப்பே. பெலனே கன்மலையே நன்றி நன்றி ஐயா. பெலனே கன்மலையே நன்றி நன்றி ஐயா. பெரியவரே என் உயிரே நன்றி நன்றி ஐயா. பெரியவரே என் உயிரே நன்றி நன்றி ஐயா. அதிகாலை நேரம் அப்பாவும் பாதம் ஆர்வமாய் வந்து நிற்கிறே. உம் நாமம் சொல்லி ஓய்வின்றி பாடி உள்ளம் மகிழ்ந்திருப்பே. உம் நாமம் சொல்லி ஓய்வின்றி பாடி உள்ளம் மகிழ்ந்திருப்பே. ஆமப்பா, உம்முடைய நாமத்தை நாங்கள் அறிக்கையிட்டு ஓய்வில்லாமல் நாங்கள் பாடுவோம். Yes Lord, we will declare your name and worship and sing you endlessly, Lord. உம்முடைய நாமம் எல்லா நாமங்களுக்கும் மேலான நாமம். Your name is above all names, Lord. ஆண்டவரே, உம்முடைய கர்த்தத்துவம்
எல்லாவற்றிற்கும் மேலாக உயர்ந்திருக்கிறது. Lord, your governance is above all, Lord. உம்முடைய நாமத்தை எங்கள் வாழ்க்கையிலே மகிமைப்படுத்த நீ திருச்சித்தம் கொண்டபடியால் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். Lord, we thank you and praise you that you have, Lord, taken will to glorify your name through our life, Lord. ஆண்டவரே, இன்றைக்கு உம்முடைய வசனத்தை கொண்டு எங்கள் ஒவ்வொருவரோடு இடைபடும் உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். Even today, Lord, you minister with us through your word and let your name be glorified, Lord. உம்முடைய வல்லக்கரம் எங்களை தாங்கட்டும். Let your mighty arm uphold us. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. In Jesus' name we pray. ஆமென். ஆமென். Praise the Lord. கர்த்தர் ரொம்ப நல்லவர். Praise the Lord, God is good. இந்த நாளிலேயும் மீண்டும் ஒருமுறை ஒரு புதிய வாரத்திலே நாம் நம்முடைய நீதிமொழிகளின் தியானத்தை தொடருவதற்கு தேவன் அளித்த கிருபைக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். Even today, I thank God for giving us grace to start our devotion a new week. கர்த்தருக்கு சித்தமானால் ஒரு 5 நாட்கள் இந்த வாரம் தியானத்தை எடுக்கலான்னு யோசித்திருக்கிறேன். If God willing, I have planned to take this devotion for 5 days in this week. வெள்ளிக்கிழமை வரைக்கும் தினமும் வந்து தொடரலாம் என்று இருக்கிறேன். So I am planning to take this devotion until Friday. அதுக்கப்புறமா ஒரு சின்ன பிரேக் எடுக்க போகிறேன். After that, I am going to take a short break. நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள், சனிக்கிழமையிலிருந்து எனக்கு சற்று வேலைப்பளு ஜாஸ்தி. எனக்கு திங்கட்கிழமையிலிருந்து நான் அடுத்த 2 வாரங்கள் நான் நம்முடைய தேசத்தில் இல்லை. So as you know, from Saturday I have much workload, and from next Monday I am not present in our country. நான் முதலாவது யோசித்தது எல்லாத்தையும் நான் முன்னாலே ரெக்கார்ட் பண்ணி ப்ளே பண்ணலான்னு சொல்லி யோசித்தேன். So earlier I thought and planned to record it prior and play it. எனக்கு பேசுறதுக்கு 1 மணி நேரம் ஆனாலும் ஒவ்வொன்றையும் ஆயத்தம் பண்ணுறதுக்கு எனக்கு குறைஞ்சது 3 மணி நேரம் எனக்கு தேவைப்படுது. Though it takes 1 hour for me to speak that sermon, it takes 3 hours to prepare for it. மினிமம் எனக்கு குறைந்தபட்சம் 3 hours தேவை. அது என்னால் கொடுக்க முடியலை. I need minimum 3 hours for each devotion, which I cannot give it. ஆகவே நான் ஒரு மேபி ஒரு 15 days we will take a break and then we will come back. நான் நினைக்கிறேன் இப்போ 136வது நாளில் இருக்கோம். 140 வரைக்கும் போவோம். அதுக்கப்புறமா திரும்ப மீதி உள்ள 40 நான் திரும்ப வந்ததுக்கு அப்புறமா கர்த்தருக்கு சித்தமானால் நான் தொடர்கிறேன். So we are in day 136. We will continue till 140, and then we will continue after 140 when I return back from abroad. எனக்காகவும் தொடர்ந்து ஜெபித்துக் கொள்ளுங்கள். Kindly pray for me. நீதிமொழிகளின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 6 முதல் 10 வசனங்களை நாம் இன்றைக்கு மீண்டும் தியானிக்க போகிறோம். We are going to again meditate from Proverbs chapter 6 verses 6 to 10. 6 முதல் 11. 6 to 11 verses. சோம்பேறியே, நீ எறும்பினிடத்தில் போய் அதன் வழிகளை பார்த்து ஞானத்தை கற்றுக்கொள். அதற்கு பிரபுவும் தலைவனும் அதிகாரியும் இல்லாதிருந்தும் கோடை காலத்தில் தன் ஆகாரத்தை சம்பாதித்து அறுப்பு காலத்தில் தனக்கு தானியத்தை சேர்த்து வைக்கும். சோம்பேறியே, நீ எவ்வளவு நேரம் படுத்திருப்பாய்? எப்பொழுது உன் தூக்கத்தை விட்டு எழுந்திருப்பாய்? இன்னும் கொஞ்சம் தூங்கட்டும், இன்னும் கொஞ்சம் உறங்கட்டும், இன்னும் கொஞ்சம் கை முடக்கி கொண்டு நித்திரை செய்யட்டும் என்பாயோ? உன் தரித்திரம் வழிப்போக்கனைப் போலவும் உன் வறுமை ஆயுதம் அணிந்தவனைப் போலவும் வரும். Go to the ant, you sluggard, consider her ways and be wise, which having no captain, overseer, or ruler, provides her supplies in the summer and gathers her food in the harvest. How long will you slumber, O sluggard? When will you rise from your sleep? A little sleep, a little slumber, a little folding of the hands to sleep. So shall your poverty come on you like a prowler, and your need like an armed man. ஆண்டவருடைய அளவற்ற கிருபையினாலே நாம் கடந்த தியானத்திலிருந்து எறும்புகளிடத்திலிருந்து கற்றுக்கொள்ளுகிற ஒரு பாடத்தை நம்ம படித்து கொண்டிருக்கிறோம். By the grace of God, from last devotion we were meditating on the title Learn from Ants. ஞானி பெரிய புஸ்தகங்கள், பெரிய கட்டுரைகள், மேதைகளுடைய எழுத்துக்கள், சரித்திரங்கள் இவைகளிலிருந்து மாத்திரம் அவர் ஞானத்தை பெறவில்லை. This wise man did not receive and attain his wisdom only from great people, great scholars, great writings alone. அற்பமாக எண்ணப்படுகிற எறும்புகள் கூட அவருக்கு பாடத்தை சொல்லிக் கொடுக்க
அவர் எச்சரிப்பாக இருந்தார். He was very careful to learn lessons even from simple things like ants. கற்றுக்கொள்ளுதல் என்பது நம்ம எல்லாரும் விரும்ப வேண்டிய ஒரு காரியம். Learning is something we all should desire. நான் கடந்த முறை சொன்னேன், நமக்கு ஒரு திறந்த மனம் தேவை. Last time I told you we need to be open-minded. உன்னிப்பாக கவனிக்கிற ஒரு பழக்கம் தேவை. We need to have the habit of observing. மூன்றாவது, எந்த சந்தர்ப்பத்தையும் நெகிழ விடாமல், அது நம்மை விட்டு கடந்து போக விடாமல், அவைகளை நாம் முழுவதுமாக பயன்படுத்தி கொள்ள வேண்டிய ஜாக்கிரதை நமக்கு தேவை. And third, I told you, don't let go the opportunities and make use of every opportunities that you get. இங்கே எறும்புகள் இந்த ஞானியின் இடத்துல பெரிய பாடத்தை, பெரிய சத்தியத்தை அவர் கற்றுத்தந்தது. Here these ants really taught a great lesson and truth to this wise man. இந்த பாடத்தை தன் மகனுக்கு அவர் டிரான்ஸ்ஃபர் பண்ணும்போது இதை எதுக்கு பயன்படுத்துறாருன்னு சொன்னா, உன் வாழ்க்கையில சோம்பலுக்கு மாத்திரம் நீ இடம் கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்றாரு. When he transferred the same lesson to his son, he transferred so that he may not give room for laziness in his life. உங்களுக்கு ஒரு பெரிய விருப்பம் இருக்கலாம், தரிசனம் இருக்கலாம், நோக்கம் இருக்கலாம். You might have a great vision, a purpose and a plan. ஆனால் அதற்குரிய பணி, அதற்குரிய வேலை, அதற்குரிய உழைப்பு நம்ம கொடுக்காமல் போவோமானால் அந்த பெரிய தரிசனங்கள், ஆசைகள் கூட மண்ணோடு போயிடும். But if you don't pursue that vision, if you don't give the process that is involved in it, then that will be totally lost. உலகமெல்லாம் நீங்க போய் பாருங்க, பெரிய பெரிய கட்டுமான பணிகள், பெரிய பெரிய கட்டிடங்கள், பெரிய பெரிய கலைகள், இவைகளெல்லாம் உருவாக்குனவங்களை பார்த்தீங்கன்னா, இவைகளெல்லாம் முதலாவது மனதிலே தான் ஒரு எண்ணமாக, ஒரு விருப்பமாக, திட்டமாக உருவானது என்பதற்கு சந்தேகமே இல்லை. When you look around the world, you can see all the great buildings that were constructed, all the great sculptures and all the things greatly done. First, before they do it, they actually plan it and have purpose. They design it only in their heart first. ஆனால் அதில் சந்தோஷம் என்னன்னு சொன்னா, இவைகள் மனதில் விருப்பமா இருந்திருந்தா இன்றைக்கு நம்ம ஒன்றையுமே பார்த்துருக்க மாட்டோம். But if they remain as a dream and a desire in their heart, we would have not seen any of those things. ஒன்றை கூட நம்ம அனுபவிச்சிருக்க மாட்டோம். We would have not experienced anything in our life. ஆனால் மனதில் எழும்பும் விருப்பங்களை, மனதிலே தோன்றும் தரிசனங்களை ஒரு மனிதன் கடினமாக உழைத்து பாடுபட்டு அவைகளை வேலை செய்வதற்கும், அதை நிஜ வாழ்க்கைக்கு கொண்டு வருவதற்கும் அவன் அர்ப்பணிக்கும் போது தான் பாருங்க, அவன் என்ன நினைத்தானோ அதை அவன் உருவாக்க முடிகிறது. But only when a person work on it, labor on the dream and the vision and the plan and the desire that he had, only then he can bring that into reality. அதாவது ஒருவர் இப்படி சொன்னாரு, ஆகாயத்துல கோட்டைகளை கட்டுறது நல்லது. So a person said this way, if you have built castles in the air, that is good. ஏன்னா கோட்டை ஆகாயத்துல தான் இருக்கணும். It's because castles have to be built there. ஆனா இந்த காசல், இந்த ஆகாயத்தில் கட்டப்பட்ட கோட்டைகள் இவ்விதமாக ஆகாயத்தில் எழும்ப வேண்டுமானா அதற்கு கீழே என்ன இருக்கணும்னா அஸ்திபாரங்கள் இருக்கணும். But in order to build castle in the air, you have to lay the foundation under them. நிறைய பேர் வெறும் ஆகாயத்திலேயே கோட்டையை கட்டிட்டு உட்கார்ந்திருக்காங்க. Many people just build castle in the air alone and sit. எல்லாம் காற்றுல தான். That is just in the air. எல்லாம் மனசுல தான். Just in their heart. ஆனா அவங்க அதற்கான வேலையை செய்வதில்லை. But they don't work for it. விசுவாசம் ரொம்ப நல்லது, ரொம்ப வல்லமை உள்ளது. Faith is mighty. ஆனால் கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது. But faith without action is dead. இந்த எறும்புகள் நமக்கு முதலாவது சொல்லிக் கொடுக்கிற பாடம் நாம் நேற்று கவனித்தோம். இவைகள் ஒரு தலைவனுக்காக, எஜமானுக்காக வேலை செய்வதே இல்லை. The first lesson these ants taught us that we learned yesterday, ants don't work for a leader. அதுதான் அந்த ஞானி சொல்றார் 7ஆம் வசனத்துல, இந்த எறும்புகளுக்கு பிரபு கிடையாது, தலைவன் கிடையாது, அதிகாரி கிடையாது. That's what in verse 7 the wise man says, they have no captain, no overseer or ruler. ஆனால் கோடை காலத்துக்காக, மாரி காலத்திற்காக, கோடை காலத்திலேயே தன்னுடைய ஆகாரத்தை சம்பாரிச்சு வச்சிருது. But they gathered their food in the summer for winter. அப்போ இது என்ன பாடம் சொல்லி கொடுக்குதுன்னா, நம்ம வாழ்க்கையில் எப்பொழுதுமே நம்மை கண்காணிக்கிறவங்க, கடிந்து கொள்றவங்க, நம்மளை உற்சாகப்படுத்துகிறவங்க, ஊக்குவிக்கிறவங்க, நம்மளை ஒரு வேலை செய்ய
கட்டாயப்படுத்துறவங்க இருந்தாதான் நான் வேலை செய்வேன் அப்படின்ற பழக்கத்திலிருந்து நம்ம வெளியே வரணும். So this teaches us a lesson that we should come out of a habit that we always need someone overseer, a monitor, a person who pressurizes so that we can do that work. படின்னு சொன்னாதான் படிப்பேன். Only if someone asks me to study, I will study. எழுப்பி விட்டாதான் எழும்புவேன். Only if someone wakes me up, I will awake. என்னை ரொம்ப தொந்தரவு பண்ணாதான் நான் அதை முடிப்பேன். Only if someone pressurizes me, I will finish that work. எனக்கு ஏதாவது தண்டனை கொடுக்குறேன்னு சொல்லி என்னை பயமுறுத்தினாதான் நான் வேலையை செய்வேன். Only if people threaten me that they will punish me, then only I will do that work. அப்படி நம்ம வாழ்க்கை வாழக்கூடாது. We should not live a life like that. இப்படிப்பட்ட எந்த ஒரு அதிகாரி இல்லாமலும் எறும்புகள் தானாக வேலை செய்கிறது. These ants work on their own without any kind of captain. இரண்டாவது ஒரு நல்ல ஒரு பாடம் அவர் படித்ததாக அவர் சொல்கிறாரு. The second lesson that he learned there, அதற்கு பிரபுவும் கிடையாதான், அதிகாரியும் இல்லை, தலைவனும் இல்லை. 7ஆம் வசனத்துல 8ஆம் வசனத்துல கோடை காலத்தில் தனக்கு ஆகாரத்தை சம்பாதித்து அறுப்பு காலத்தில் தனக்கு தானியத்தை சேர்த்து வைக்கும். it says from verse 7, which having no captain, overseer or ruler, provides her supplies in the summer and gathers her food in the harvest. என்ன செய்யும்? What shall it do? சேர்த்து வைக்கும். It will gather. கோடை காலத்துல சாப்பிடும் என்று போடல. It is not written it will eat in the summer. கோடை காலத்துல சேர்த்து வைக்கும். It will gather food in the summer. அதற்கு ஒரு அறிவு இருக்கு. இப்பொழுது எனக்கு இருக்கிற காலம் என்றும் இதே போல எனக்கு சாதகமாக இருக்காது. It has a knowledge the season that I have now will not be favorable always as it is. கடுமையான காலங்கள் எனக்கு முன்பாக இருக்கிறது. There are hard times before me. நான் நினைத்து பார்ப்பதற்கு முன்பதாக நான் வேலை செய்ய முடியாத ஒரு இருண்ட காலம் வருகிறது. Even before I could imagine, there comes a dark season which I have to encounter. இப்பொழுது எனக்கு இருக்கிற சாதகமான காலங்கள் என் கையை விட்டு நழுவி போகும். This favorable season which is in my hand may slip away from my hand very soon. ஆகவே எனக்கு கிடைத்த காலத்தை நான் பிரயோஜனப்படுத்திக் கொள்ள வேண்டும். Therefore I have to make use of this time and season that is before me. ஆகவே அது என்ன செய்கிறதுனா, தூக்கத்திற்கு இடம் கொடாம அது கடின உழைப்புக்கு தன்னை அர்ப்பணிக்கிறது. Therefore it doesn't commit itself to sleep and slumber, but rather it works hard. இந்த எறும்பினிடத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய இரண்டாவது நல்ல பாடம் என்னவென்றால், எறும்புகள் சோம்பலில் தங்கள் காலத்தை வீணடிக்காது. The second lesson that we can learn from ants is, ants don't waste time in laziness. அது சோம்பலினால் தன் காலத்தை வீணடிக்காது. Ants don't waste time in laziness. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. அதனுடைய விளைவு என்னன்னு கேட்டீங்கன்னா, அது பசியில சாகாது. The result is that they never die of hunger. நீங்க எங்கேயாவது ஒரு எறும்பு தூங்கிட்டு இருக்கிற எறும்பை நீங்க பார்த்திருக்கீங்களா? Have you ever seen any ant sleeping anywhere? தூங்குகிற சிங்கத்தை பார்த்திருக்கலாம். You would have seen a sleeping lion. நீங்க தூங்குகிற நாயை பார்த்திருக்கலாம். You would have seen sleeping dog. எது வேணாலும் தூங்குறத You பார்த்திருக்கலாம். would have seen any animal sleeping. ஆனா தூங்குகிற எறும்புகளை நீங்க பார்க்கவே முடியாது. But you cannot see an ant sleeping. உங்க கண்ணில் எறும்பு பட்டுருச்சுன்னா அது எப்பவுமே அது இங்கும் அங்கும் வேலை செய்கிறதாகவே பார்த்துட்டு இருக்கலாம். If you can see an ant, you can see it always working actively. அந்த ஒரு சுறுசுறுப்பு அதற்குள்ள இருக்கும். That activeness is always present in it. நீங்க ஆண்டவருடைய சிருஷ்டிப்பே கொஞ்சம் பாருங்களேன். If you look at the creation of God, அது தேவன் தொடர்ந்து செயல்படுற நிலையில் அது வச்சிருக்கிறாரு. the Lord has kept it and created in such a way that it can work continuously. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. நமக்கு முன்பாக இருக்கிற இந்த சூரியன், சந்திரன் இவைகள் எல்லாம் பாருங்களேன். If you look at the sun, moon that are present before us, நாம் வாழ்கிற இந்த பூமியை கொஞ்சம் பாருங்களேன். look at the earth that we live in. நீங்க பாத்தீங்கன்னா அதுல ஒரு அசைவு இருந்து கொண்டே இருக்கும். You can see a kind of a rotation or revolving in there. நீங்கள் இந்த பூமி எடுத்துக்கொள்ளுங்களேன். Look at the earth here. அது சூரியனை வருஷத்திற்கு ஒரு முறை 365 நாட்களுக்கு ஒரு முறை சுற்றி வந்து விடுகிறது. It comes around this, it revolves around the sun in 1 year in 365 days. அது எந்த அளவுல சுற்றுகிறதுன்னு சொன்னா கிட்டத்தட்ட 30 கிலோமீட்டர் வேகத்துல சுத்துதான். It revolves at a speed of 30 kilometers per hour. அதுக்கப்புறமா இது தன்னை சுற்றியே அது என்ன பண்ணுதுன்னா
ரொட்டேட் ஆகுறது வந்து ஒரு நாளைக்கு ஒரு முறை தன்னையே சுற்றி வந்துடுது. And it also rotates around itself once in a day. நீங்கள் பூமியில இருக்கிற காற்றை பாருங்க, If you look at the air in the world, அதுவும் மூவிங்காவே இருக்கும், அசைந்து கொண்டே இருக்கும். it will also be moving always. நீங்கள் மேகங்களை பாருங்க, If you look at the clouds, அது ஒரு இடத்துல இல்லாம அப்படியே அசைந்து கொண்டே இருக்கும். they will not remain stagnant but be moving. ஆண்டவர் உண்டாக்கின எல்லா மிருக ஜீவன்களை பாருங்க, Look at all the creatures which the Lord has created. அது பாம்பா இருக்கலாம், புழுவா இருக்கலாம், நண்டா இருக்கலாம், அது நரியா இருக்கலாம், அல்லது பறவையா இருக்கலாம், எதுவா இருந்தாலும் அது தொடர்ந்து மூவ் பண்ணி தான் தன்னுடைய வாழ்க்கையை வாழணும்னு ஆண்டவர் வைத்திருக்கிறார். No matter it might be a snake or worm or bird or crab or whatever it might be, the Lord has created in such a way that it has always a movement in its life. அது இருக்கிற இடத்தை விட்டு மூவ் பண்ணலன்னா அதுக்கு ஆகாரம் கிடைக்காது. If it doesn't move from the place where it is, it will not receive its food. இருக்கிற இடத்துல எல்லாத்தையும் வாங்கி சாப்பிட்டு உட்கார்ற மாதிரி ஆண்டவர் எதையும் உருவாக்கல. The Lord did not create anything that it can get food in the place where they are. நான் யோசித்து பார்த்தேன், இந்த மரங்கள் வந்து மூவ் பண்றது இல்ல. I thought about the trees which never move. அது இன்னையில இருந்து இன்னைக்கு ஒரு இடத்துல நாளைக்கு இன்னொரு இடத்துக்கு இப்படி பாய்ஞ்சு போறது இல்ல. They don't move from one place to another one day at the other. ஆனால் அது வளர வேண்டுமானால் காற்றுல தொடர்ந்து அசைந்து கொண்டே இருந்தாதான் அதுக்கு வளர்ச்சி வரும். But if they have to grow up, they have to move in the air. அது பூமிக்கு அடியில மூவ் பண்ணுது, It is moving below the earth, பூமிக்கு மேலோங்கி மூவ் பண்ணுது, and it also moves upward upon the earth. உயிர் உள்ள எதுவாக இருந்தாலும் அது அமைதியா இருக்காது, அது வேலை செய்து கொண்டே இருக்கும். Anything that has life will not remain calm, but it always works. நம்முடைய சரீரத்தை கொஞ்சம் பாருங்களேன். Look at our body. நம்முடைய சரீரத்தை வந்து தலை முதல் பாதம் வரைக்கும் நாம நீட்டி நிமிர்ந்து படுத்துட்டாலும், வெளியரங்கமாக நாம் அதுக்கு வேலை கொடுக்காம போயிட்டாலும், உள்ளரங்கமாக தொடர்ந்து அது வேலை செய்து கொண்டே இருக்கிறது. Right from head to toe, even if you sleep, if you don't give any kind of action outwardly, but inside your body, it always keeps on working. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. மெயினா நம்முடைய ரத்தத்தை பாருங்களேன். Especially consider our blood. நாம தூங்கிட்டு இருந்தாலும் ரத்தம் வந்து தலை முதல் பாதம் வரைக்கும் ஓடிக்கொண்டே இருக்கிறது. Even if we are sleeping, the flow of blood is right from head to toe. அதாவது எப்படி ஓடுதுன்னு சொன்னா அவங்க சொல்றாங்க, எந்த அளவு அது பாய்ந்து ஓடுதுன்னா, ஒரு மனுஷனுக்குள்ள இருக்கிற பிளட் வெசல்ஸ் இருக்கு பாருங்க, அது எவ்வளவு தூரம் பயணிக்குது அப்படின்னு கேட்டா, ஒரு பூமி இருக்கு பாருங்க, பூமியினுடைய ஈக்குவேட்டர் நடு மையம் இருக்கு பாத்தீங்களா, அதை 4 முறை சுத்தி வந்தா எவ்வளவு டிஸ்டன்ஸ் இருக்குமோ அவ்வளோ டிஸ்டன்ஸ் வந்து சுத்துதான் உள்ளே. So they say that the length of flow of blood vessels is that when you come around the equator 4 times, it is equal to the length of the blood vessels that flows in it. அவ்வளவு தூரம் அது உள்ள வேலை செய்யுது. It works so much in our body. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. நீங்க ஒவ்வொரு சரீரத்தின் அவயவத்தை பார்த்தாலும் அது வேலை செய்து கொண்டே இருக்கும். If you look at each organ of a body, they all work out. நீங்கள் மூளையை பார்ப்பீங்களானா, if you consider our brain, அதிலிருந்து வரும் இன்ஃபர்மேஷன், அதற்கு போகிற இன்ஃபர்மேஷன் சொல்றாங்க ஏறத்தாழ 400 கிலோமீட்டர் வேகத்தில் அது போகுதாம். They say the information that it receives and sends, it is almost 4000 kilometer speed. அதாவது நம்முடைய இருதயத்தை பார்த்துக்கிட்டீங்கன்னா, அது ஒரு மனுஷனுடைய வாழ்நாட்களுக்குள்ள ஏறத்தாழ 3 பில்லியன் முறை அது அடிக்கிறதாம். So they also say our heart beats around 3 billion times in the lifetime of a man. உண்மையா ஆச்சரியமா இருக்கிறது. It's really surprising. நீங்கள் இந்த லங்ஸை எடுத்துக்கொண்டீங்கன்னா, அது ஒரு நாளைக்கு பல ஆயிரம் முறை அது பம்ப் பண்ணுகிறது. So if you look at our lungs, it pumps many thousand times in a day. நம்முடைய கிட்னிஸ் எடுத்துக்கொள்வீர்களானா, If you look at our kidneys, அது பல லிட்டர் நம்முடைய ரத்தத்தை பல அளவுல சுத்திகரித்து ஃபில்டர் பண்ணி வேலை செய்து கொண்டே இருக்கிறது. It filters our blood in many levels and many times and it works out. நீங்கள் நம்முடைய வயிறை பாருங்க. Look at our stomach. நீங்க அது வந்து நம்ம சாப்பிட்டு தூங்கிட்டாலும் அது தூங்காம உட்கார்ந்து எல்லாத்தையும் அரைச்சு சிரிக்க வச்சிருது. So even if we eat and sleep, it will not sleep, it will crush and grind and it digest all our food. நம்முடைய கண்களை பாருங்க. Now look at our eyes. அது நாம சும்மா பார்க்கறோம்னு நினைக்கிறோம், ஆனா பலமுறை அதை வந்து க்ளோஸ் பண்ணி ஓபன் பண்ணி நம்முடைய கண் வந்து காய்ந்து போகாம இருக்கிறதுக்கு அது தொடர்ந்து தண்ணீரை விட்டுக்கொண்டே இருக்கிறது. So even if we may think that we are just looking at something, but it always keeps on closing and opening so that the tear glands are secreted that it may not get dried up. ஆண்டவர் படைத்த முழு பூமி, அண்ட சராசரம், மிருகங்கள், ஏன் நம்முடைய சரீரம் கூட
தொடர்ந்து வேலை செய்கிறது. The earth, the universe, the animals, even a body that is created by God, they continually work. அது வேலை செய்வதனால தான் ஒரு மனிதன் உயிர் பிழைக்கிறான், ஒரு மனுஷன் சுகமா இருக்கிறான். Just because they work, a person is surviving and a person is living. இந்த நாட்கள்ல புதிய கண்டுபிடிப்புகள்ல நமக்கு என்ன கண்டுபிடிச்சு கொடுக்குறாங்கன்னு சொன்னா, ஒரு மனுஷன் ரொம்ப சுலபமாக வியாதிக்குள்ள போகணும், சுலபமாக பலவீனம் அடையணும்னா வேற ஒண்ணுமே இல்லையா, வேலை செய்யாம இருந்தாலே போதுமா, அதுவே எல்லா வியாதியும் உள்ள கொண்டு வந்துருமா. Today people have discovered that if a person ought to receive any kind of diseases, if he remains idle, that results in disease, it seems. அதாவது ஹியூமன் ஆக்டிவிட்டி, பிசிக்கல் ஆக்டிவிட்டி இல்லாமல் போனாலே அது என்ன பண்ணுது, பல பாகங்களை, மனுஷனுடைய பல பாகங்களுக்கு பெரிய பெரிய ஆபத்துகளையும் தீங்குகளையும் கொண்டு வந்து விடுகிறது. So if a person has no physical activities, it remains a danger to bring all kinds of disease into a man. ஆனால் இன்றைக்குள்ள மாடர்ன் வேர்ல்டுன்னு சொல்றோம், இதுல பாத்தீங்கன்னா புதிய புதிய உபகரணங்கள் எதுக்கு வருதுன்னா, மனுஷன் வேலை செய்யாமலே மிஷினை வச்சு வேலை செய்யறதுக்காக அவன் கண்டுபிடித்து கொண்டே இருக்கிறான். So we say today is a modern world, and today many equipments and many things are being invented just because man can use them that he may not do any kind of physical activity. அதாவது இப்பெல்லாம் கார் வந்திருக்கு. என்ன கார்னா, ஓட்டவே வேண்டியதில்லை, உள்ள ஏறி பட்டன் அமுத்தி மேப்பை போட்டா போதுமா, அதுவே போயிட்டு வந்துடும். So today they have discovered cars where they say it is automatic cars, you need not drive itself, you can switch on the button, it can go and return back. நீங்க வேலை ஸ்தலங்கள்ல நீங்க பாருங்க, பாதி மிஷின்ஸ் ஆட்டோமேட்டட்னு சொல்றாங்க. So even in your workplace you can see most of the machines are automated. மனுஷன் செய்ய வேண்டிய வேலையை கம்ப்யூட்டர் செஞ்சிருது. Computers are doing the work of a man. மனுஷனுக்கு நீங்க என்னன்னா வேலை கிடையாது. Today man has no work now. இத நம்ம மாடர்ன் அட்வான்ஸ்மென்ட் நம்ம சொல்றோம். We call it as modern advancement. ஆனா முன்பு இருந்ததை பார்க்கலாம் மனுஷன் பெரிய சோம்பேறியாக மாறிக்கொண்டிருக்கிறான். But man, human beings are becoming more lazy than earlier. ஆண்டவர் பாருங்க, வேலை நாம உழைப்பது என்பது நம்முடைய ஆரம்பம், நம்மளை சிருஷ்டித்த நாள்ல இருந்தே ஆண்டவர் நமக்குள்ள உருவாக்கி இருக்கிறார். So this work is something which the Lord has created right from the day that he created us. ஆதாமை பாருங்கள், Look at Adam. அவனுக்கு தேவன் மனைவியை கொடுப்பதற்கு முன்பதாக முதலாவது வேலையை கொடுத்தார். See, before God gave him a wife, God gave him a work. சில பேர் நினைக்கிறாங்க வேலை என்பது நம்ம செய்த பாவத்திற்கான சாபம் நினைக்கிறாங்க. Many people think work is something, a curse that is given for our sins. சில பேர் இதை தவறா கூட விளக்கம் கொடுக்குறாங்க. எப்படின்னா, இயேசு வந்ததனால் நமக்கு வேலையே இல்லை, நாம நல்லா இளைப்பாறலாம், அவரே எல்லா வேலையும் செஞ்சு முடிச்சிட்டாருன்னு சொல்லி. Some people also misinterpret saying that since Jesus have come, we need not work anymore, we can take rest. நல்லா கவனிக்கணும் நீங்க. You have to listen carefully. வேலை என்பது பாவத்தினால் வந்தது கிடையாது. Work is not a consequence of sin. பாவம் வருவதற்கு முன்பதாகவே ஆண்டவர் தோட்டத்தை பண்படுத்தவும் பராமரிக்கிற வேலையும் கொடுத்தார். So before sin entered this world, God gave the work of taking care of the garden, pruning and tilling it to Adam. வேலை இல்லாமல் ஒருவன் சாப்பிடவே கூடாதுன்னு சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார். Even Apostle Paul says, if you don't work, you should not eat. அதாவது வேலை இல்லாமல் சொல்லக்கூடாது, வேலை செய்ய மனதில்லாதவன் சாப்பிடாதிருக்க கடவன். A person who have no heart to work should not eat. அப்போ வேலை என்பது நமக்கு ரொம்ப முக்கியமானது. So work is very important. இந்த எறும்பு நமக்கு என்ன சொல்லி கொடுக்குதுன்னு சொன்னா, what does these ants teach us? நம்முடைய நேரத்தை நாம் சோம்பலில் செலவழிக்க கூடாது. We should not waste our time in laziness. நீங்கள் நீதிமொழிகள் 20ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் வாசிப்பீர்களானால், if you read Proverbs 20 and verse 4, சோம்பேறி குளிருகிறது என்று சொல்லி உளமாட்டான். the lazy person does not plow in season. அறுப்பிலே பிச்சை கேட்டாலும் அவனுக்கு ஒன்றும் கிடைக்காது. Harvest comes and there is nothing to be found. அதாவது அவனுக்கு ஏதாவது ஒரு காரணம் இருக்குமா வேலை செய்யாம இருக்கிறதுக்கு, அவனுக்கு காரணத்தை கண்டுபிடிச்சிருவான். He will find some excuses and reasons for not to work. குளிருதுன்னு ஒரு காரணம் சொல்லுவான். He will give an excuse as if it is cold. திருப்பி வெயில் வந்துச்சுன்னா ரொம்ப வெயில் அடிக்குதுன்னு சொல்லுவான். And if it's summer, he says it is too hot and he will not work. ஏதாவது ஒரு காரணம் சொல்லி வேலை செய்ய மாட்டானா. He will give some blame excuse and he will not work. அதோட விளைவு என்னன்னு கேட்டீங்கன்னா, அவன் கையிலே ஒன்றுமில்லாம வெறுமையா இருப்பான். As a result, there will be nothing found in his hand. நீங்கள் நீதிமொழிகள் 24ஆம் அதிகாரம் 30 முதல் 31 பாருங்க. If you read Proverbs 24 verses 30 and 31, சோம்பேறியினுடைய வயலையும் மதியினுடைய திராட்சை தோட்டத்தையும் கடந்து போனேன். I passed by the field of one who was lazy, by the vineyard of a stupid person. இதோ அது எல்லாம் முட்காடுகாய் இருந்தது, நிலத்தின் முகத்தை காஞ்சோரி மூடினது, அதன் கற்சுவர் இடிந்து கிடந்தது. And see, it was all overgrown with thorns, the ground was covered with nettles, and its stone wall was broken down. அதை கண்டு சிந்தனை பண்ணினேன், அதை நோக்கி புத்தி அடைந்தேன். அதை கண்டு
சிந்தனை பண்ணினேன். And I saw it and I began to ponder upon it. அதை நோக்கி பார்த்து புத்தி அடைந்தேன். I looked upon it and received instruction. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதா. Glory be to the name of the Lord. நான் அன்பாய் சொல்லுவேன், நாம சோம்பேறியாக இருப்பதினாலே நமக்கு எந்த நன்மையும் கிடையாது. I tell you, if you remain lazy, it is of no use to us. அந்த சோம்பல் தேவன் நமக்கு இலவசமாய் கொடுத்த சில நன்மைகளை கூட நாம் அழித்து விடுவதற்கு அது முன்னோடியா போகுது. Laziness remains a weapon that destroys all the free blessings which the Lord has given us. பாருங்க, அதனால தான் பாருங்க, இந்த சோம்பேறியை பற்றி நீங்க படிப்பீங்களானா நீதிமொழிகள் 19:24 வாசித்தீங்கன்னா, that's why if you read about this lazy person in Proverbs 19:24, சோம்பேறி தன் கையை கலத்திலே அல்லது தட்டிலே வைப்பானா. the lazy person buries a hand in the dish. ஆனால் சோம்பலினால் தன் வாய்க்கு அதை திரும்ப எடுக்காமலே இருப்பானா. And will not even bring it back to the mouth. அவனால வேலை செய்ய முடியாது, சாப்பிடுறது கூட ஒரு வேலை. Even he considers eating to be a work. சமைச்சு கொடுத்தா கூட சாப்பிட மாட்டான். Even if you cook and give him, he will not eat it. இது எதை பத்தி சொல்லுதுன்னா, மற்றவர்கள் உனக்காக சம்பாதித்து கொடுத்த நல்ல சுதந்திரங்களை கூட அவனால் என்ன செய்ய முடியாதுன்னா பராமரிக்க முடியாது. It speaks about the inheritance which other people have earned for you, which he cannot take care of. நமக்கு நல்ல ஒரு சம்பவம் நமக்கு இயேசுனுடைய ஓமானத்திலிருந்து நமக்கு தெரியும். We know a very good incident and from the parable of Jesus. நீங்கள் மத்தேயு 25ஆம் அதிகாரத்துல வருவீர்களானா, if you come to Matthew 25, அங்கே ஒரு எஜமான் தூரதேசத்துக்கு பயணமாய் போகையில் அவனுக்கு இருந்த அவனுடைய சம்பத்தை அவன் 3ஆக பிரித்து யார் யாருக்கு எந்த திராணி இருக்கோ அதற்கு ஏற்ற விதமாக 5 தாலந்து 2 தாலந்து 1 தாலந்துன்னு பிரிச்சு கொடுக்குறாரு. When the master went for a long journey, before he went, he parted his possession and gave everyone according to their ability as 5 talents, 2 talents and 1 talent. இதுல என்ன ஆச்சரியம்னா, இது எல்லாம் அவர் சம்பாரிச்சது. So what is most surprising here is all these are earned by him. அவர் சேர்த்தது. He was the one who stored and அவர் gathered. உழைச்சது, அவருடைய பலனை இப்போ இவங்களுக்கு கொடுக்குறாரு. He labored it and the reward of his labor he gave it to them. உழைச்சு கொடுத்தா 2 பேர் அதை 2 மடங்காக்கிட்டு திருப்பி கொடுத்தானா. When he labored and gave it to him, to them, 2 of the person they doubled it and gave it back. ஆனால் ஒருவன் இருக்கிறான் பாருங்க, 3வது வாங்குனது ஒன்றே தான். But the third person who received only 1 talent, ஆனால் அவன் என்ன செய்கிறான்னா, தோண்டி புதைத்து விடுகிறான். he just dug it and hid it. திரும்ப வந்த எஜமான் அவனை பார்த்து கடிந்து கொள்ளும் போது அவனை பார்த்து சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? So when this master, when he returned back, what are the words that he uttered when he said? நீங்கள் மத்தேயு 25ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம் பாருங்க. If you read Matthew 25 and verse 26, அவனுடைய எஜமான் அவனை பார்த்து சொல்லுகிறார், பொல்லாதவனும் சோம்பலுமான ஊழியக்காரனே. but his master replied, you wicked and lazy slave. எப்படி? நான் சம்பாரிச்சேன், I earned it, நான் சேர்த்தேன், I stored up, அதை உனக்கு நான் கொடுத்துட்டு போனேன். and that I gave it to you. ஆனா நான் உனக்கு கொடுத்ததை வைத்து எதையுமே செய்யாமல் சோம்பலினாலேயே அதை வீணடித்தாயே. But you have done nothing with what I have given, but you have wasted it because of your laziness. அந்த எஜமானுடைய வேதனை என்னன்னு கேட்டா, உங்ககிட்ட கொடுத்ததுக்கு நான் வங்கியில கொண்டு போட்டிருந்தேன்னா எனக்கு வட்டியோடையாவது நான் வாங்கியிருப்பேன். The pain of this master is that if I had put that money to the exchanges, I would have received mine own with assurity. ஆனா சோம்பேறியான உங்ககிட்ட கொடுத்து என் பணத்தினுடைய வருமானம், என் பணத்தினால் வர்ற நன்மை வீணா போயிடுச்சே. But giving that to you sluggard like you, I have wasted the benefit that I can receive out of it. இன்னைக்கு அநேக பிள்ளைகள் பாருங்க, தங்களுக்கு இலவசமாய் கொடுக்கப்படுகிற நன்மைகளை அவங்க பயன்படுத்துறது இல்ல. Today many children, they don't use the benefits that they get freely to them. கரெக்டா மாசமான டேர்ம் ஆன ஃபீஸ் கட்டிடுறாங்க. So for every term they are being paid their fees. 10ஆம் போற ட்ரெஸ்ஸுக்கெல்லாம் மாத்தி மாத்தி புதுசா யூனிஃபார்ம் சைஸ்க்கு ஏத்த மாதிரி வாங்கி கொடுத்துட்டே இருக்காங்க. And their uniform is also replaced when it is out of size. வருஷம் புது ஷூ புது சாக்ஸ் கிடைச்சிருது. Every year they will get new shoes and new socks. எத்தனை பேனா பென்சிலை தொலைச்சாலும் திரும்ப வாங்கி கொடுத்துறாங்க. No matter how many pen and pencils they lose, you will get new ones. வருஷத்துக்கு ஒரு முறை ஆகிலும் அல்லது 2 வருஷத்துக்கு ஒரு முறை பேக் மாத்தி கொடுத்துறாங்க. At least once in a year or twice in a year they will change their bags. போறதுக்கும் வரதுக்கும் பயணத்துக்கு வேண்டி பணத்தை கொடுத்துறாங்க அல்லது அதுக்கு வேண்டிய ஆயத்தம் செய்றாங்க. So you will be given money for your travel, or either the facility is being made for it. நல்ல மாப்பிள்ளை மாதிரி போயிட்டு ஸ்கூல்ல போய் பெஞ்சில் உட்காந்துட்டு இறங்கி வர வேண்டியதுதான். You have to go like a groom to the school and sit and return back. அங்க போய் புதுசா ஒன்னும் ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிக்க வேண்டியது இல்ல. There's nothing that you gonna research and find something new. எல்லாமே எழுதி வச்சிருக்கு. Everything is already written. புக்ல இருக்கிறதையும்
திருப்பி போர்ட்லயும் எழுதி போடுறாங்க. The things that are present in the book is again written on the board. அது மாத்திரம் இல்ல, வாய் கிளிய பலமுறை சொல்றாங்க. And also they speak and shout of saying of whatever is written there. உண்மையா பார்த்தா அங்க அதிகமா வேலை செய்யறது யாருன்னு கேட்டா, காலையில இவங்க எழும்புறதுக்கு முன்னாடி எழும்பி சமைக்கிற அம்மா தான் ரொம்ப டயர்டா இருக்காங்க. Truly to say, mother is the one who is really tired and work more before they wake up. She will wake up and do the work. நாளெல்லாம் ஒரு 6 மணி நேரமாகிலும் தொண்டை தண்ணி போக கத்தி கத்தி பேசுறதுல களைச்சு போக வேண்டியது யாருன்னா டீச்சர் தான். And truly to say, teachers are the one who really becomes tired as they teach for 6 hours continuously. ஆனா வீட்டுக்கு வர பிள்ளைங்களை பாருங்களேன், But look at the children who return home. பயங்கர டயர்ட்மா, ஒண்ணுமே முடியல. Mom, I'm really tired. I'm not able to do anything. ஒண்ணுமே என்னால செய்ய முடியல. I'm not able to do anything. நான் சிலவில் நினைப்பேன், I used to think sometimes. வேலை செஞ்சுட்டு இருக்கிறோமா, காலைல 6ல இருந்து அடுத்த ராத்திரி சாப்பாடு வரைக்கும் வேலை நடந்துகிட்டே தான் இருக்கு. Mom who works right from the morning, she will be working until the night for the next meal as well. இவர் போய் பெஞ்சில் உட்கார்ற நேரம் அம்மா வந்து நேற்றைக்கு போட்ட துணியை துவைச்சு போட்டுக்கிட்டு இருக்காங்க. The time he sits in his bench, mother will be washing his clothes. இந்த பிள்ளை வர்றதுக்கு முன்னால வீட்டை சரி பண்ணிட்டு இருப்பாங்க. So she will be putting everything in order in the house before he returns back. அங்க டீச்சரை பாத்தீங்கன்னா காலையில எழும்பி பாடத்தை ப்ரிப்பேர் பண்ணிட்டு ஸ்கூல்லயும் பாடத்தை நடத்தி முடிச்சிட்டு இவன் எழுதின பேப்பர் உட்காந்து வீட்டுல உட்காந்து கரெக்ட் அதை உட்காந்து மார்க்கிங் பண்ணிட்டு உட்காந்துருப்பாங்க. When you look at teacher, she will be getting up early. She have to prepare for the lessons. She have to come and teach and again go home and correct the papers which he has written. ஆனா உட்காந்து பாக்குற ஆளுக்கு என்ன ஆயிடுதுன்னா, எல்லாரை விட அவங்க தான் ரொம்ப டயர்ட். But the person who sits and listen to it becomes more tired than everyone else. இதுக்கு நோக்கம் என்ன தெரியுமா, காரணம் என்ன தெரியுமா? You know what is the reason behind it? ஒண்ணும் கிடையாது, சோம்பல் தான். It is just laziness. அதே வேளையில லீவ் விட்டா போய் கிரிக்கெட் விளையாடும் போது பார்த்திருக்கீங்களா? At the same time, when it is a holiday, have you seen them playing cricket? இது கிளாஸ் ரூம்குள்ள உட்கார வச்சு தலைக்கு மேல 3-4 ஃபேனை போட்டு லைட்டை போட்டு உட்கார வச்சிருக்கோம். This is where you are made to sit in a classroom with tube lights and also 3 to 4 fans above your head. நல்ல மணி அடிச்சா சோறுன்ற மாதிரி கட்டிய கையில கொடுத்துறோம். And you also have your lunch box with you so that you can eat on time. ஆனா லீவ் விட்டா அந்த பிள்ளைங்க ஓடுறதும் ஆடுறதும் வெயில நின்று வேர்த்து விறுவிறுத்து கூப்பிட்டா தான் வருவாங்க. But if it's a holiday, they will run here and there, sweat around, and only if you call, they will come back. அவங்களுக்கு சாப்பாடு தேவையில்லை, தண்ணி தேவையில்லை, எதுவும் தேவையில்லை. They don't want food, water or anything else. எந்த பிரேக்கும் தேவையில்லை. They don't want any breaks. ஆனா தொடர்ந்து வேலை செய்றாங்க, படிக்கிறாங்க, விளையாடுறாங்க. But they continually play. அது எப்படி உங்களுக்கு எனர்ஜி வந்துச்சு? How can you receive that energy? விளையாடி முடிச்சு வந்தவனை பார்த்துட்டு சரி கொஞ்ச நேரம் படுப்பான, இல்ல சாயங்காலம் இன்னொரு மேட்ச் இருக்கு போறேன்னு கிளம்பிடுவான். So after they return from the match, if we ask them to sleep for some time, they will say no, I have one more match in the evening, and they will run again. என்னப்பா ஸ்கூல்ல போய் உட்கார்ந்த இடத்துல வேலை செய்யறதுக்கு நீ இவ்வளவு கஷ்டப்பட்டியே, இப்போ இப்படி அலையாதேன்னு சொன்னா உட்கார்றாங்களா பாருங்க. See, if we say, you find it difficult to sit in a classroom for so long, now don't go around, roam around, that you will become tired. They will not sit at home at all. ரெண்டுக்கு வித்தியாசம் என்னன்னா, what is the difference between both? ஒன்று சோம்பலோட செய்யற வேலை, இன்னொன்னு உற்சாகத்தோட செய்யற வேலை, அவ்வளவுதான் வித்தியாசம். The first one you do with laziness, the other one you do with interest. அதனால தான் ரோமர் 12:11 வாசிக்கிறோம். That's why we read in Romans 12:11. ரோமர் 12:11. Romans 12:11. அசதியாயிராமல் ஜாக்கிரதையாயிருங்கள். Not slothful in business. ஆவியிலே அனலாயிருங்கள். Be ardent in spirit. கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்க. Serve the Lord. எப்படி இருங்க? How it is? அசதியா இருக்காதீங்க. Do not lag in zeal. அனலா இருங்க. Be ardent. நீங்கள் ஊழியம் செய்யுங்க. Serve the Lord. நான் சொல்லுவேன், நம்முடைய வாழ்க்கையில் இந்த சுறுசுறுப்பை நம்ம கற்றுக்கொள்ளணும். I tell you, we have to learn this activeness in our life. இதுல ரொம்ப ஆச்சரியம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த எறும்புகளை பற்றி நீங்க வாசித்தீங்கன்னா, இந்த எறும்பு வந்து மொத்தமாகவே ஒரு 45 to 60 நாட்கள் தான் உயிரோடே இருக்குமா. So what is interesting fact is that these ants live just for 45 to 60 days. அதாவது நீங்க கொஞ்சம் யோசித்து பாருங்க. உதாரணமாக ஒரு எறும்பு வந்து அது ஏப்ரல் மாசம் பிறக்குதுன்னு வச்சுக்கிடுங்களேன். For example, consider an ant is born in the month of April. ஏப்ரல் மே அந்த 2 கோடை காலத்துல அதோட சாப்டர் க்ளோஸ்ட், அவ்வளவுதான். So their life ends by April and May. அது மாரி காலம் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் வச்சுக்கிடுங்க. அந்த காலத்தை அது லைஃப் டைம்ல பார்க்காது. It never sees or witnesses the rainy season which comes in October November. நான் எங்க மாரி காலம் பார்க்க போறேன், நான் எதுக்கு அந்த நாளுக்காக நான் உட்காந்து ஆகாரத்தை ஆயத்தம் பண்ணணும், நான் பேசாம சாப்பிட்டு தூங்குறேன்னு அது தூங்காது. It will never say, why should I prepare something or prepare food and gather food for the rainy season which I am not going to witness at all. Let me eat and sleep well. நான் உயிரோடு இல்லாத காலத்துக்காக ஏன் இப்ப கஷ்டப்படணும்? Why should I work for a season where I am not going to be alive at all? அப்படி சொல்லாது. It will never say so. அது தொடர்ந்து வேலை செய்யுது. It will continue to work. நான் சொல்றது வேணா ட்ரை பண்ணி பாருங்க. You try this and see. அதுக்கு நீங்க ஒரு கிச்சன்ல வேணா கொஞ்சம் சர்க்கரையை கொஞ்சம் போட்டுட்டு
லைட் ஆஃப் பண்ணிட்டு ஒரு மணி நேரம் கழிச்சு வந்து பாருங்களேன், அது அங்கே இருக்காது. If you just drop some sugar particles in your kitchen, switch off the light and go. After some time you come and see, you cannot find that sugar there. நீங்கள் பூட்டிட்டு வீட்டை விட்டு வெளியே வந்துடலாம், திரும்பி போகும்போது பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு லைன், ஒரு ஆர்மியே நிற்கும். அது பார்த்தீங்கன்னா எங்கேயாவது நீங்கள் ஒரு சின்ன ஒரு துண்டை கீழே போட்டிருப்பீங்க, நீங்களே கவனம் இல்லாமல் ஒரு சின்ன சாப்பாடு பண்டம் லைட்டாக கீழே விழுந்திருக்கும், அவ்வளோதான், ஒரு பெரிய ஆர்மியை கொண்டு வந்து மொத்தமாக தூக்கிட்டு ஓடிடும். See, sometimes you would have locked your house and left, but when you return back, you can see an army of ants in a ray. They might be bringing, because you would have dropped some food அந்த particles. எறும்பிட்ட போய் கேட்டு பாருங்களேன், ஏன்பா இப்படி உழைச்சிக்கிட்டு இருக்க, நீ தான் 2 மாசத்துல போய் சேர போறியே, எதுக்கு இப்படி சேர்த்து கூட்டுக்குள்ள கொண்டு போறேன்னு கேட்டு பாருங்களேன். You just ask them and see, why are you laboring and working so much? Because you're going to die in another 2 months. Why do you want to store up all these things? ஏன் நீ சோம்பலா இருக்க கூடாதுன்னு கேட்டா, Why don't you be lazy? அது சொல்லும், It will say, நான் ஏன் வேலை செய்யறேன்னா, வேலை செய்யற பலனை கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிறார், அதனால வேலை செய்யறேன். They will say, I have the ability to work, therefore I work. ரெண்டாவது அது என்ன சொல்லும் தெரியுமா? Second, what can they say? நான் ஒருவேளை அந்த ஆகாரத்தை சாப்பிடாம போயிட்டாலும் என் பின்வரும் சந்ததிகள் அழியாம இருக்கிறதுக்காக நான் அவர்களுக்காகவா சேர்த்து வைக்கிறேன். And they will say that they leave the fruit of their efforts for the generations that comes behind them. என் பின்னால ஒரு சந்ததி வருது, There's a generation that comes after me. நான் சாப்பிடாம போயிட்டாலும் அவர்கள் சாப்பிடணும்னு சொல்லி அதை நான் மற்றவர்களுக்காக நான் ஆயத்தம் பண்றேன். Though I don't eat it, I leave that fruit of my efforts that they can eat it. இது ரொம்ப ஆச்சரியமா இருக்குது. This is really amazing. நான் பலமுறை இதை நான் கவனிச்சு ஆச்சரியப்பட்டிருக்கேன். I have noticed it many times and I'm really surprised at it. சில முறை விமானங்கள்ல பயணம் பண்ணும்போது அப்படி திரும்பி பார்த்தீங்கன்னா அந்த சைட் போர்டில் எறும்பு அப்படியே ஊர்ந்து போயிட்டு இருக்கும். Sometimes when you are flying in a flight, you can see on the sides, you can see ants moving around. அங்க கூட காலனி ரெடி பண்ணிருக்கு போல இருக்கு. So even they have prepared colonies there. அங்க கூட அது வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கு. They also work even in flights. நம்ம என்ன பாடுபட்டு ஃப்ளைட்ல போனா இது டிக்கெட் வாங்காம அப்படியே சுத்திட்டு இருக்கு. We struggle a lot and get into a flight, but they just don't struggle and get into flight and work. அங்கேயும் அது ஆகாரத்தை சேர்த்துக்கிட்டு இருக்கு. And even there they store up their food. ஆச்சரியமா இருக்கு அந்த எறும்புகளை பற்றி. When you look at these ants, it really அடிக்கடி யோசிப்பது உண்டு. I used to think about them. இந்த உலகத்துலலாம் ரொம்ப பெரிய பெரிய மிருகங்கள்லாம் ஒரு காலம் வாழ்ந்து இப்பொழுது அழிஞ்சு போயிடுச்சுன்னு சொல்றாங்க. They say there are many big animals, great animals that lived in this world which is extinct now. உதாரணமாக டைனோசார்ன்றாங்க, பெரிய பெரிய அதெல்லாம் பிரம்மாண்டமான மிருகங்கள்லாம் அதெல்லாம் அழிஞ்சு போயிடுச்சுன்றாங்க. For example, they say dinosaur, which is a great huge animal, but it is totally extinct now. இப்போ என்ன பண்றாங்கன்னா புலிகள் சிங்கங்கள் காப்பாற்றப்படுகிறது. Now today they save lions and tigers. அவங்க எல்லாம் சொல்றாங்க இது இப்படியே விட்டீங்கன்னா கொஞ்ச நாள்ல அது அழிஞ்சு போயிடும் அப்படின்னு. They say they are at the verge of extinction if you leave them as such. நான் யோசித்தேன், இவ்வளோ வலிமையான புலி, இவ்வளோ வலிமையான சிங்கம், இவ்வளவு மகா பிரம்மாண்டமான டைனோசரே அழியிற அளவுக்கு ஆயிடுச்சு. So I thought these great lion, great tiger, this huge dinosaur have come to extinction. ஆனால் எறும்பை பார்த்து யாராவது எறும்பெல்லாம் சேர்த்து வைக்கலாம் அது அழிஞ்சிட போதுன்னு யாரும் சொன்னதில்லை. But have you ever heard anybody saying these ants will extinct so that we can store these ants? இதை கொன்னா போதுன்னு மருந்து கண்டுபிடிச்சிட்டு உட்காந்துருக்கோம். People find medicines for them so that we can kill them. ஆனா அதையும் மிஞ்சி உலகத்தின் எல்லா பகுதியிலேயும் அது தொடர்ந்து வளருது, பெருகுது. But beyond that they grow up, they spread around all the parts of the earth. அது நாட்டிலையும் இருக்கு, காட்டிலையும் இருக்கு. It is present in the land and also in forest. தண்ணியிலையும் இருக்கு, நல்ல ஈரமான இடங்கள்ல இருக்கு, காய்ந்த இடங்கள்லயும் இருக்கு. It is present in dry lands and also wetlands. ஓப்பன் ஸ்பேசஸ்ல இருக்கு, க்ளோஸ் ஸ்பேஸ்லயும் இருக்கு. It is present in open spaces and closed spaces. ஒரு இடமா இது இல்லாத இடம் இருக்கா? Is there any place where you cannot find them? எல்லா இடங்கள்லயும் இருக்கு. You can find them in every places. ஏன் அப்படி அதனால சர்வைவ் பண்ண முடியுதுன்னு கேட்டா, how it is able to survive everywhere? தொடர்ந்து தன்னை காப்பாற்றிக் கொள்ள, தன்னுடைய வருங்கால சந்ததிகளை காப்பாற்றிக் கொள்ள சுறுசுறுப்புடன் சோம்பல் இல்லாமல் வேலை செய்கிறது. They continue actively without laziness to save themselves and they also generations. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதா. Glory be to the name of the Lord. நம்முடைய வாழ்க்கையில இந்த வேலை செய்கிறதுல வாஞ்சை உள்ளவர்களா இருக்கணும். Even in our life we should have this desire to work. நாம வேலை செய்யாம போனோம்னா ஒரு தேங்கி நின்ற குட்டையை போல நம்ம மாறிடுவோம். If you don't work, you are like a stagnant pond. நம்ம ஒரு இடத்துல பாருங்க, ஒரு தண்ணி ரொம்ப நாள் தேங்கிருச்சு அப்படின்னு சொன்னா, if water stagnates in a place for a long time, அது என்ன ஆகுதுன்னா அந்த இடத்துல துர்நாற்றமும் அந்த இடத்துல அந்த தண்ணீர் கெட்டு போகிறதற்கும் அது காரணமா மாறுது. So that becomes a breedy ground for all kinds of diseases and also other kind of stagnation. ஒரு ஸ்டிங்க் வந்துடும், அதுல இருந்து ஒரு துர்நாற்றம் கூட வீசிரும். So there's a kind of stink that comes out of it. நான் நினைக்கிறேன் நம்முடைய மூளை கூட ரொம்ப ஐடலா இருந்தா அது ஸ்டிங்க் ஆயிடும். அது so even if our brain remains idle, it will start stinking. பிசாசுக்குன்னு ஒரு ஒர்க் ஷாப்பா அது மாறிடும். It turns into a workshop of the devil. நம்ம தொடர்ந்து நம்ம என்ன செய்யணும்னா பணி செய்ய வாஞ்சை உள்ளவர்களா இருக்கணும். We should have a desire and passion to work continually. பல வருஷங்களுக்கு முன்பாக
ஒரு ஃபோட்டோ ஜேர்னலிஸ்ட் ஒருவர் இந்தியாவுக்கு வந்தாராம் வெளிநாட்டிலேருந்து. Many years ago, a photojournalist came from a foreign country to India. அவர் இந்தியா முழுவதும் சுற்றி திரிந்தாராம். He traveled all around India. அவர் திரும்ப அவர் நாட்டுக்கு போன உடனே அவருடைய சகாக்கள் கேட்டாங்களாம், இந்தியாவில் நீ வினோதமாக கண்ட காட்சி என்ன அப்படின்னு கேட்டாங்க. So on his arrival back home, all his co-workers asked him, what was the strange thing that you found in India? எங்கேயுமே உலகத்தில் பார்க்க முடியாததை இந்தியாவில் நீ பார்த்த காரியம் என்னன்னு கேட்டார். So what is the strange thing that you found in India where you cannot see anywhere in the world? அதுக்கு அவர் என்ன சொன்னாராம் தெரியுமா? You know what did he say? That எனக்கு ரொம்ப ஸ்ட்ரேஞ்சாக இருந்தது என்னன்னா, நான் ஒவ்வொரு நாளும் இந்தியாவை சுற்றி டிராவல் பண்ணும்போது அநேக இடங்களில் அநேக மனிதர்கள் ஒண்ணுமே செய்யாம சும்மா உட்கார்ந்துருந்தாங்க. அதை பார்த்தா எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சுன்னு சொன்னார். He said, I was really surprised and it looked strange when I went around India. I can see many people in India standing everywhere doing nothing. இதை நான் சொன்னா உண்மை நிறைய பேர் சொல்லுவீங்க. If I say this, many people will accept it as true. நம்ம ஊர்ல டீ கடை பெஞ்சுன்னு ஒன்று இருக்கும், பார்த்துருக்கீங்களா? We have something called tea shop bench. டீ ஷாப் பெஞ்ச். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, வந்தது டீ குடிக்க. They came only to drink tea. ஆனா ஒரு சின்ன ஒரு 50 ml டீயை குடிக்கிறதுக்கு 5 மணி நேரம் ஆகும். Just to drink 50 ml of tea takes 5 hours. அந்த பெஞ்சில் உட்கார்ந்து ஊர்கதையை பேசி they will sit on that bench and talk about the things. எவ்வளவு நேரத்தை வீணடிக்க முடியுமோ வீணடிப்பாங்க. They will waste how much time they can waste. சொன்னாராம், எதுவுமே செய்யாம சும்மா நிக்கிறவங்கள பார்த்தா எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. He said, I was really intrigued at the sight of people who stand everywhere doing nothing. அப்ப நம்ம ஜனங்கள் மாத்த உற்சாகம் அடைந்து கடின உழைப்புக்கு தங்களை அர்ப்பணித்திருந்தா நாடு எங்கேயோ போயிருக்கும் போல இருக்கு. If our people would be active and commit themselves to hard work, our nation would have gone somewhere else. நான் நினைக்கிறேன் இந்த சுறுசுறுப்பு உள்ளது நமக்கு மாத்திரம் இல்ல மற்றவர்களுக்கும் பயனுள்ளவர்களா நம்ம மாறுவோம். I think this activeness is not only profitable for us but it also profits others. ஸ்பர்ஜன் என்று சொல்லுகிற தேவ மனிதன் அவர் சொன்னாரு. A preacher named Spurgeon, he said this way. அதாவது கடினமாய் உழைத்து சுறுசுறுப்பா இருக்கிறவங்களுக்கு சில சோதனைகள் வரதான் செய்யுமா. He says some temptations come to the industrious. ஆனால் சோம்பேறிக்கு எல்லா சோதனையும் சேர்ந்து வருமா. But all temptations attack the idle. வேலை செய்யறவனுக்கு கொஞ்சம் சோதனை வருமா, சோம்பேறியா இருக்கிறவனுக்கு எல்லா சோதனையும் சேர்ந்து வருமா. Some temptations will come to the one who works, but all temptations will attack the lazy. சுறுசுறுப்பு நமக்கு தனிப்பட்ட விதத்துல நன்மை. So this activeness is personally a benefit to us. அதே வேளையில சோம்பேறித்தனத்தை உதறி விட்டு சுறுசுறுப்பா இருந்தால் மற்றவர்களுக்கு நம்ம பிரயோஜனமா மாறிடுவோம். But at the same time, when you discard laziness and become active for others, it is also profitable to others. நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம் பாருங்க. Proverbs 19:26. பற்களுக்கு காடியும் கண்களுக்கு புகையும் எப்படி இருக்கிறதோ அப்படியே சோம்பேறியும் தன்னை அனுப்புகிறவர்களுக்கு இருக்கிறான். Like vinegar to the teeth and smoke to the eyes, so are lazy to their employers. கவனிச்சிங்களா? Do you notice it? சோம்பேறி எப்படி இருக்கிறானா? How is a lazy? தனக்கு வேலைக்கு அமர்த்துறவங்க தங்களை அனுப்புகிறவர்களுக்கு எப்படி இருக்கிறான்னு கேட்டா, பல்லுக்கு காடி மாதிரி இருப்பாங்களாம், கண்ணுக்கு புகை மாதிரி இருப்பாங்களாம். They are like vinegar to the teeth and smoke to the eyes to their employers. இவர்களால மற்றவர்களுக்கு பெரிய வேதனையும் பெரிய போராட்டமும் பிரச்சனையுமே தான் தவிர இவர்களால மற்றவர்களுக்கு எந்த பயனும் கிடையாது. It is really a great pain and a problem to others through them and it is of no use to others. நான் சொல்லுவேன், நம்முடைய வாழ்க்கையில இந்த சோம்பலை தூக்கி வெளியே போடணும். I think we have to throw away this laziness from our life. நம்முடைய வாழ்க்கையில தேவன் நமக்காய் ஆயத்தம் பண்ணியிருக்கிற நன்மைகளை அனுபவிக்க சுறுசுறுப்புள்ளவர்களாக இருக்கணும். We should remain active to experience and enjoy the blessings that the Lord has prepared for us. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. உங்க வாழ்க்கையில மேன்மைக்கு போக விரும்புறீங்களா? If you want to go to reach excellence in your life, சுறுசுறுப்புள்ளவர்களாக இருங்க. you be active. காலை எழும்பும்போதே சுறுசுறுப்புள்ளவர்களாக இருங்க. When you get up early morning, be active. நீங்கள் படுக்க போறதுக்கு முன்னாடி நான் செய்ய வேண்டிய வேலைகளை முடித்து விட்டேனான்னு யோசிங்க. Before you go to bed, you have to think whether you have finished all the work that you want to do. என்னோட ஆண்டவர் கொடுத்த பலத்தையும் சுகத்தையும் வைத்து இன்றைக்கு செய்ய வேண்டிய பணியை நான் செய்து முடிச்சிட்டேனான்னு யோசிங்க. You have to think whether have I completed all the work that I'm supposed to do for this day with the ability and the power that the Lord has given us. இன்றைக்கு எனக்கு கொடுத்த தேவ பலனை வைத்து மற்றவர்களுக்கு நான் பிரயோஜனமா மாறிட்டேனா? Have I become useful to others with the strength that the Lord has given me today? நான் சொல்லுவேன், நமக்கு எப்பொழுதுமே உழைக்கவும் வேலை செய்யவும் நம்ம பிரயாசப்படும் காலம் எப்பவுமே நமக்கு சாதகமா இருக்காது. I tell you, the time and season will not be favorable all the time for us to work and be active always. வேலை செய்ய நமக்கு ஆண்டவர் நேரமும் காலமும் சுகமும் கொடுத்துட்டாரா, அதை பயன்படுத்தி
பயன்படுத்திக்கிறணும். When the Lord has given us time, season and health to do work, we have to make use of it. இன்னைக்கு நிறைய பேர் வேலை செய்ய வேண்டிய நேரத்தில் ரிட்டையர் ஆகிறதுனால ரிட்டையர் ஆக வேண்டிய நேரத்தில் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. Today, since many people retire during the time they have to work, and they work at the time of the retirement. நான் சொல்ல விளங்குதா உங்களுக்கு? Can you understand it? வேலை செய்ய வேண்டிய நேரத்தில் தூங்குனா தூங்க வேண்டிய நேரத்தில் வேலை செய்ய வேண்டியதாகிடும். If you sleep at the time of your work, then you have to work at the time of your sleep. வேலை செய்யாம நீங்க வாழ முடியாது. You cannot live without your working. ஆனா கர்த்தர் நம்ம கொடுக்கிற வேலை செய்யும் நேரங்களை நாம பயன்படுத்திக் கொள்வோமானால் அது நமக்கு ஆசீர்வாதமா மாறிடும். But if we make use of the time which the Lord has given us to work, then that will become a blessing to us. காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளாவிட்டால் அந்த காலம் நமக்கு திரும்ப வந்து நமக்கு நன்மையை கொண்டு வராது. If you don't make use of the time that is given to you, it will never again return back to us. காலம் கடந்த பின்பு கண்ணீர் விட்டும் வேதம் சொல்லுகிறது போல பிச்சை எடுத்தால் கூட அவனுக்கு லாபமோ நன்மையோ வராது. So like Bible says, even if after your time, even if you go and beg, it is of no use to you. கர்த்தர் நமக்கு ஒரு சுறுசுறுப்பின் ஆவியை தருவாராக. May the Lord give us a spirit of activeness. கர்த்தர் நம்மளை எந்தெந்த இடங்களில் வச்சிருக்கிறாரோ எந்தெந்த வேலையை நம்ம கையில கொடுத்திருக்கிறாரோ அத்தனையும் நம்ம சுறுசுறுப்பா செய்வோம். So in every place where the Lord has set us, in every work which the Lord has given us, let us do it actively. விதைக்கும் போது சுறுசுறுப்பாய் விதைத்தால் When you sow with us activeness, அறுக்கும் போது சந்தோஷமா இருப்போம். we will also reap with actively. இந்த எறும்பை பாருங்க, Look at this ant. அது தன்னுடைய காலத்தை அறிந்து தனக்கு வரப்போகும் கோடை காலத்துக்காக முன்னமே ஆயத்தம் பண்ணிருது. This knows its season and it also prepares for the winter that comes in the நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் சுறுசுறுப்பை தந்து வரப்போகும் கடின நாட்களுக்காக நாம் எப்பொழுதும் வேலை செய்கிறவர்களாக ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்க கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. May the Lord give us grace to be active and work for the period of the later period that is going to come for us. நாம் சோம்பலா இருப்போமானால் ஒரு பெரிய ஆபத்து இருக்கு அதுல. If we remain lazy, there's a great danger that we have to encounter. எங்கேயுமே சுற்றாம அப்படியே செத்து கிடக்கிற ஒரு மீனை பார்த்திருக்கீங்களா? Have you seen a dead fish where it never moves around? அது என்ன பண்ணும்னா அடிக்கிற தண்ணீர் எந்த பக்கம் போதோ அந்த பக்கம் எல்லாம் அது அடித்து கொண்டு போகும். It is just carried away by the water currents. அது கடைசில சிதிலமடைந்து போயிடும். At last it is just scattered and spoiled. ஒரு ஜீவனுள்ள மீனை பார்த்திருக்கீங்களா? But have you seen a fish which is alive? அது ஆகாரத்தை தேடி போகிறது. It pursues after food. ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். சில வேளையில அது அந்த நதியோ குளத்தினுடைய மேற்பகுதி கொஞ்ச நேரம் வரும், அப்புறமா கீழே போயிடும். So you can see that it moves to between the top and bottom of the ocean or the pond. அது தன்னுடைய இனத்தை பெருக்க கான்டினென்ட்ஸே தாண்டி போகுது, நீந்தி போகுது. So they also travel between continents to breed. அது தெரியும். நான் சோம்பலா இருந்து அசந்துட்டேன்னா நிச்சயமா நான் சிக்கி கொள்வேன் அல்லது சிதறி போவேன். It knows very well, if I remain lazy and careless, then I will totally be scattered and taken away by the water current. கர்த்தர் நமக்கு அந்த சுறுசுறுப்பின் இருதயத்தை தருவாராக. May the Lord give an active heart to us. இந்த சின்ன இரும்புகள் நமக்கு சொல்லி கொடுக்கிற இந்த பாடத்தை கற்றுக்கொண்டு சோம்பலை விட்டு விலகி முன்னேற கர்த்தர் கிருபை தருவாராக. Let us learn this lesson which this ants teach us, and let us be out of our laziness. நாம் நமக்கும் பிரயோஜனம் உள்ளவர்களாய், that we might be profitable to us, நம்முடைய சந்ததிகளுக்கு பிரயோஜனம் உள்ளவர்களாய், that we might be profitable to our generation, நம்முடைய காலத்திற்கு பின்பாகவும் நம்முடைய பலன் பின்தொடர்ந்து வர கர்த்தர் நம்மை சுறுசுறுப்புள்ளவர்களாய் மாற்றுவாராக. May the Lord make us active, that our fruits and the reward may continue even after our lifetime. அவருடைய ஆசீர்வாதங்களை முழுவதுமாய் சுதந்தரித்துக் கொள்ள அனுபவிக்க கர்த்தர் பலன் தருவாராக. May the Lord give us grace and strength to inherit and enjoy the blessings the Lord has given us. Let us pray. அன்பின் ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். Lord, we praise you, Lord. இந்த காலை பொழுதுக்காக நன்றி. Thank you for this morning, our Lord. அநேக வேளையிலே எங்களுடைய வாழ்க்கை சோம்பலினாலே பல நன்மைகளை நாங்கள் இழந்து விட்டோம் அப்பா. Lord, many times we have lost many things in our life because of laziness, Lord. ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கை சோம்பலால் நிரம்பாதபடி சுறுசுறுப்பினால் நிரம்ப எங்களுக்கு உதவி செய்யும். Lord, help us that our life may not be filled with laziness but with activeness, Lord. இந்த சின்ன எறும்புகள் எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிற மேன்மையான பாடங்களை கற்றுக்கொண்டு எங்களுக்கு வரப்போகும் ஆண்டவரே கடினமான காலங்களுக்காக இப்பொழுதுள்ள சாதகமான நேரங்களை நாங்கள் நன்மைக்கு ஏதுவாய் பயன்படுத்திக் கொள்ள கிருபை தாரும். Lord, give us grace to learn the great lessons that the small ants teach us, and make use of this hard situation, favorable situation that we have now to benefit in the years to come, Lord. உம்முடைய வல்ல நாமத்தை மகிமைப்படுத்தும். Glorify your great name, Lord. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. In Jesus' name we pray. ஆமென். ஆமென்.